ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி வித்யாஸ்ரம் பள்ளி ஆண்டு விழா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி வித்யாஸ்ரம் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்கள், விஞ்ஞானிகள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக அமைப்பாளர்கள், பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பங்கேற்று கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவை பள்ளியின் செயலாளர் ஜே. மாலினி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக விஞ்ஞானி டாக்டர் வசந்தராஜ் ராஜகோபால், புதிய தலைமுறை செய்தி வாசிப்பாளர் ஜே. வேதவல்லி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பெற்றோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இடையே நிகழ்ந்த கேள்வி பதில் உரையாடல் நிகழ்ச்சி மேலும் மெருகேற்றியது. ஆண்டு விழாவில் பள்ளியின் ஆண்டு அறிக்கை நிறைவு பெற்றவுடன் 2026-27 ஆண்டின் புதிய திட்டங்களை பள்ளியின் தலைமை நிர்வாக அதிகாரி பாலாஜி வரதன் அவர்கள் வெளியிட்டார். ஏஐயின் வளர்ச்சி குறித்தும் மகாலட்சுமி வித்யாஸ்ரமின் அடுத்த ஆண்டு நிகழ்வுகள் பற்றியும் விவரித்து பேசினார். கோடைக்கால இலவச முகாம் தொடங்குவது பற்றியும், இந்த முகாமில் ரோபோட்டிக்ஸ், வீணை, தொழில்நுட்ப பயிற்சிகள் அனைத்தும் இலவசமாக மாணவர்களுக்கு கற்றுத்தர உள்ளதாக தெரிவித்தார். புதிதாக நவீன முறையுடன் கூடிய ரோபோட்டிக் ஆய்வகத்தை பள்ளியின் சேர்மன் LR ஜெகதீஷ், டாக்டர் வசந்தராஜ் ராஜகோபாலன் உடன் CEO பாலாஜியும் துவக்கி வைத்தார். கலாச்சார விளையாட்டான சிலம்பம், குங்ஃபூ மற்றும் நாடகம், நடனம், பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நடனம் என வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் பெற்றோர்கள், பொதுமக்கள் கண்கவரும் வகையில் இந்த ஆண்டு விழா நடைபெற்றது. KG மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. கல்வி, விளையாட்டு, கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் ஜெகதீஷ், செயலாளர் மாலினி, CEO பாலாஜி, நிர்வாக மேலாளர் நளினி, பிரின்சிபல் S. பொன்னோலி பரிசளித்தனர். விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நன்றியுரையாற்றினார் பள்ளியின் வைஸ் பிரின்சிபல் தமிழ்ச்செல்வி. News 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.